ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 48வது பாடல் பார்க்க போறோம். மாலும் அக்கணம் வாளியை தொட்டதும் கோல வில்கால் குனித்ததும் கண்டிலர் காலனை பறித்து அக்கடியாள் விட்ட சூலம் அற்றன துண்டங்கள் கண்டனர். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். மாலும் அக்கணம் வாளியை தொட்டதும், திருமாலின் அவதாரமான ராமபிரான் அக்கணமே அம்பை தொடுத்ததும், கோல வில்கால் குனித்ததும், அழகிய தனது வில்லின் நுனியை வளைத்ததும் ஆகிய செயல்களை கண்டிலர் விண்ணகத்து தேவரும் மண்ணில் நின்ற முனிவரும் கண்டாரிலர். காலனை பறித்த கடியாள் விட்ட யமனை அவன் இடத்திலிருந்து பறித்து சூலவடிவாக்கி அக்கொடிய அரக்கி வீச அந்த சூலமற்றன துண்டங்கள் கண்டனர். சூலம் சிதைந்து போய் பல துண்டங்களாக விழுந்ததை பார்த்தனர். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். மாலும் அப்படின்னு இந்த இடத்துல வர்ற இடத்துல மால் அப்படிங்கிற சொல் நம்ம ஏற்கனவே கம்பர் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு நான் முன்னாடியே நிறைய பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது மால் அப்படின்னா மயக்கம்னு ஒரு பொருள். அதாவது இந்த உலகம் என்ற மாயையை சிருஷ்டித்தவன் அப்படிங்கிறதுனால திருமால் அப்படின்னு மால்ங்கிறதுக்கு மயக்கம்னு ஒரு பொருள். இன்னொன்னு ஆசை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது இப்பதான் சுப்ரபாதத்துல பார்க்கும் பொழுது மன்மதனை விட பேரழகன் பல ஆயிரம் லட்சம் மன்மதனுக்கு சமம் அப்படிங்கறதுனால திருமாலுக்கு பேரழகன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்தது காமம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது தமிழ்ல காமம்ங்கிறது பெண்ணாசையை மட்டும்தான் குறிக்கும். ஆனா சமஸ்கிருதத்துல காமம்ங்கிறது பொதுவாகவே எல்லா ஆசைகள் விருப்பத்தையும் குறிக்கும். அதனாலதான் காமாட்சி வேண்டியதை கொடுப்பவள் அப்படின்னு சொல்றோம்ல. அதனால அப்படி ஒரு பொருள் இருக்கு. வேண்டும் வரத்தை தருபவன் விஷ்ணு அப்படின்னு. இன்னொன்னு கருமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கருமை நிற கண்ணன், மால் கடல் அப்படின்னு சொல்லலாம், கருங்கடல் அப்படின்னு. இதெல்லாம் தவிர எப்படி மகா தேவன் அப்படின்னு சிவனை மகா அப்படிங்கிற அடை சொல்றோமோ பெருமையையும் குறிக்கும். அதனாலதான் பெருமாள் அப்படின்னு சொல்றோம். அதை தவிர பெருமை உடையவன் அதனால. இதை தவிர விஷ்ணு, அதனால விஷ்ணுவை குறிக்கும். அருகனை குறிக்கும், அருகன்னா பிரம்மா. அப்புறம் இந்திரனை குறிக்கும். இதை தவிர புதன்கிற கோளையும் குறிக்கும். வளமை, பழமை இதெல்லாமும் அப்படி இல்லாமும் பொருள் இருக்கு. அதை தவிர விஷ்ணு கரந்தை அப்படிங்கிற செடி, அதாவது ரொம்ப உலர் நிலத்துல இருக்கக்கூடிய செடி, அதுக்கும் மால்னு ஒரு பொருள் இருக்கு. அப்புறம் எப்படி இது மஹால் அப்படிங்கிறது பர்ஷியன் வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமஸ்கிருதத்திலயும் மஹால் அப்படின்னு இருக்கு. அதை மெஹல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மஹால நம்ம தமிழ் படுத்தி மால் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் திருமலை நாயக்கர் மால் அப்படின்னு சொல்லிடுவாங்க, மஹால்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல நம்ம திருமாலின் அவதாரமான ராமபிரான் அப்படின்னு கம்பர் உணர்ந்தாலும் மால்னு சொல்றது இந்த இடத்துல அழகத்தான் குறிக்குது. பேரழகன் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. ஏன்னா இது ராமபிரானுக்கு கன்னிப்போர், தாடகை வதம். அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, கோலவில் கால் குனித்ததும் கண்டிலர். யாருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சியை யாருமே பார்த்ததில்லை. இதுதான் ராமர் அம்பு தொடுக்கிறது இதுதான் முதல் தடவை. அதனால யாருமே பார்த்ததில்ல, தேவர்களும் பார்த்ததில்ல, பூலோகத்துல இருக்கிற முனிவர்களும் பார்த்ததில்ல, யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த அந்த கண்கொள்ளா காட்சி அப்படின்னு வரணுங்கிறதுக்காக மாலும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதனால இந்த இடத்துல அழகத்தான் குறிக்கும். அதே மாதிரி அக்கணம் வாளியை தொட்டதும் அப்படின்னு வர்ற இடத்துல தொடுத்ததும் அப்படிங்கிறது இடை குறைந்து விகாரம் பெற்று தொட்டதும் அப்படின்னு வந்திருக்கு. வாள்னா சோடுன்னு அர்த்தம், வாளி அப்படின்னா ஆரோ, அம்புன்னு அர்த்தம். கோல வில் கால் குனித்ததும் அப்படிங்கிற இடத்துல கோலவில், அப்படி கோலம் அப்படின்னாலே ரொம்ப அழகுன்னு அர்த்தம். நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடுறோம்ல, அது பாக்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. அதனால அதுக்கு பேரே கோலம். ரொம்ப சரியாவே இல்ல, வீடே ரொம்ப சுத்தமா இல்லைன்னா என்ன அலங்கோலமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அல்லுன்னா எதிர்மறை பொருள். நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். மண்ணுன்னா ஒட்டும் தன்மை கொண்டது, மணல்னா ஒட்டும் தன்மை அற்றது. அதனால அல்லுங்கிறது எதிர்மறை பொருள். அலங்கோலம் அப்படின்னு அழகில்ல அப்படின்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துல கோலம் அப்படின்னா கோலவில் அப்படின்னா ரொம்ப அழகு வாய்ந்த வில் அப்படின்னு சொல்ல வர்றாரு.
கோல வில் கால் குனித்ததும் அப்படின்னு வர இடத்துல கால், வில்லுனுடைய கால் அப்படின்னா வில்லினுடைய நுனி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வில்லை வளைக்கும் பொழுது அந்த கால் வளையுது, குனித்தல் அப்படின்னா வளைதல் அப்படின்னு பொருள். அதுவும் நம்ம கம்பராமாயணத்துல பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம். அதாவது சமீபத்திய உதாரணம் 245வது பாடல்ல குனிசிலை வயவனும் அப்படின்னு அரசன், அவன் எப்பேற்பட்ட வில்லை ஏந்திய மன்னன் அப்படிங்கிற பாடலாக இருக்கட்டும், இல்லாட்டி 216வது பாடல், அதாவது ஓத நெடுங்கடல் ஆடை உலகினில் வாழ் மனிதர் விலங்கு எனவே உண்ணும் கோதுயில் குணத்து அருந்தவனை கொணரும் வகை யாவது என குனிக்கும் வேலை அப்படின்னா அப்படி யோசிக்கும் வேலை. நம்ம எப்பவுமே யோசிக்கும் பொழுது புருவம் சுருங்கும்ல, அந்த யோசித்தல் அப்படிங்கிற பொருளையும் பார்த்திருக்கோம். அதுக்கும் முன்னாடி 45வது பாடல்ல குயில் இனம் வதுவை செய்ய கொம்பிடை குனிக்கும் மங்கை அப்படின்னு வர்ற இடத்துல மயில் உட்கார அந்த கிளை, மரத்தினுடைய கிளை வளைந்தது அப்படிங்கிற இடத்துல குனிக்கும், கொம்பிடை குனிக்கும் மங்கை அப்படின்னு பார்த்திருக்கோம்ல. அந்த மாதிரி அங்க வளைதல் அப்படின்னு தான் பொருள். அது நான் கூட உதாரணம் திருநாவுக்கரசருடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச தேவார பாடல், அது கூட உதாரணமா சொல்லியிருக்கேன். அதாவது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படிங்கிற பாட்டுல குனித்த புருவமும் அப்படின்னா வளைந்த புருவத்தை உடைய சிவபெருமான் அப்படின்னு வருது இல்ல. அந்த மாதிரி இங்க கோலவில் கால் குனித்ததும்னா அந்த மாதிரி அம்பு விட போறாரு, அதனால வில்லு வளைஞ்சிருக்கு, அந்த கால் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. யாருமே பார்த்தது இல்ல, அதனால கண்டிலர் அப்படின்னு சொல்றாங்க. காலனை பறித்து அக்கடியாள் விட்ட சூலம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள்லயே என்ன சொல்லியிருக்காரு கம்பர், அதாவது யமனே இந்த தாடகையை பார்த்தா பயந்து எங்கேயாவது குகைக்குள்ள ஓடிடுவான், ஒளிஞ்சிருவான் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அதனால அப்படி ஒளிந்த காலனை இவள் எடுத்து சூல வடிவாக இவர்கள் மீது தாக்குகிறாள் அப்படிங்கிற பொருள் வரணுங்கிறதுக்காக தான் காலனை பறித்து அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பறித்தல்னா உரிமை இல்லாமல் எடுக்கிறது, நான் அவங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, அதை பறிக்கிறதுனாலே எடுக்கிறதுன்னு அர்த்தம். உரிமை இல்லாத பொருளை எடுக்கிறது. உரிமை இல்லாமல் வாசனை தோன்றிய உடனே, மனுஷ வாசனை தோன்றின உடனே இவ உயிரை எடுப்பாங்கிறதுனாலதான் புதிய கூற்று அப்படின்னு சொல்றாரு. காலன்னா யமன் அர்த்தம். ஒளிஞ்சிருக்கக்கூடிய யமனை அவனுடைய அனுமதி இல்லாமையே உசூல வடிவாக ஆக்கி இவள் வீசுகிறாள் அப்படிங்கிற பொருள் தோன்றணுங்கிறதுனால காலனை பறித்து அப்படின்னு சொல்றாரு. தாடகையை வர்ணிக்கும் பொழுது அக்கடியாள் விட்ட சூலம் அப்படின்னு சொல்றாரு. கடியாள் அப்படின்னா கடிதல் அப்படின்னு, கடியாள்னா ரொம்ப கடுமை உடையவள் அப்படின்னு அர்த்தம். எப்படி ஆத்திச்சூடியில ககர வர்க்கத்துல கடிவது மர அப்படின்னு ஔவையார் சொல்றாங்களோ, அதாவது யாராவது நம்ம ரொம்ப திட்டுறதுன்னு அர்த்தம். யாரையும் கடிஞ்சு பேசாத அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அவன் சரியான முசுடா இருக்கான், யாரை பார்த்தாலும் கடிஞ்சு விழறான், அதாவது கடிக்கிறான் அவன் அப்படின்னா ரொம்ப திட்டுறான் அப்படின்னு தானே பொருள். அந்த மாதிரி இவள் ரொம்ப கொடிய வார்த்தைகள் சொல்லக்கூடியவள் அப்படிங்கறதுனால கடியாள் விட்ட சூலம் அப்படின்னு சொல்றாரு. சூலம் எப்படி சுக்குநூறாக போச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல சூலம் அற்றன துண்டங்கள் கண்டனர் அப்படின்னு வருது இல்ல. அதுல அற்றன துண்டங்கள் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வந்தவனை யாராவது பாத்தீங்களா அப்படின்னா அந்த இடத்துல வந்தவன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது, வருதல் அப்படிங்கிற தொழில் வினைப்பெயர், வினைச்சொல். வந்தான் அப்படிங்கிற யாரு வந்தானோ அவன் அந்த ஆளை குறிக்குது, பெயர் சொல்ல குறிக்குது இல்ல. அது அந்த மாதிரி வர்றது வினையால் அணையும் பெயர். அந்த மாதிரி அற்றன துண்டங்கள் அப்படின்னா எது அற்றது, சூலம். அந்த இடத்துல சூலம், அவள் எரிஞ்ச சூலத்தை தான் சொல்றாரு. அது பகுதி இரட்டித்து அது சூலத்தை குறிக்குது. எப்படி துண்டு, அதாவது துண்டம் அப்படின்னாலே சிறு பகுதின்னு தான் அர்த்தம். அதனாலதான் நம்ம துணியில ஒரு பகுதி சின்னதா வெட்டி தலையில தொட்டிக்கிற துண்டு எல்லாம் இருக்குல்ல, குளிச்சுட்டு தலையில தொட்டிக்கிற துண்டு, அந்த துண்டுக்கே ஏன் துண்டுன்னு பேருன்னா அது ஒரு சிறு பகுதியான துணி அப்படிங்கறதுனால துண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இங்க அற்றன துண்டங்கள் கண்டனர் அப்படின்னா சுக்குநூறா அந்த சூலம் இவர் விட்ட அம்புல செதறி போச்சு அப்படின்னு சொல்ல வர்றார். இந்த பாட்டின் கருத்து அதுதான். தாடகை ஏவிய சூலத்தை ராமன் அழித்தான் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. மாலும் அக்கணம் வாளியை தொட்டதும் கோல வில்கால் குனித்ததும் கண்டிலர், காலனை பறித்து அக்கடியாள் விட்ட சூலம் அற்றன துண்டங்கள் கண்டனர். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி
இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.